So problem fifth one, find the value of x, y, z value find consider. So first one எழுதியாச்சு. ஸோ இதை ஈக்குவல் இருக்குது. ஸோ டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 1 + 3 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒய் வேல்யூ ஒரு இசட் கூட பண்ணலாம். 3x மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ இங்கே 4ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 × 4 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. So 12 minus z equal to 0. அப்போ minus z equal to minus 12 cancel ஆகிடுச்சுன்னா z equal to 12 கிடச்சிச்சு. ஓகே, z வேல்யூ x வேல்யூ ஃபாலோ பண்ணி வச்சுருக்கு. x plus y plus 7 equal to 1 எழுதிக்கலாம். ஸோ x y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ x வேல்யூ என்ன 4 plus y plus 7 equal to 1. 4 plus 7 11. So y equal to 1 minus 11. So y equal to minus 10. So x, y, z values follow பண்ணியாச்சு. So next இதே second one பார்த்தீங்கன்னா x, y minus z, z plus 3 இந்த மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ இது அப்படியே ஆட் பண்ணலாம். x plus y equal to 4 and y plus z plus 4 equal to 8. And z plus 3 plus 3 equal to 16. So இதை solve பண்ணலாம். y plus z equal to 8 minus 4 na 4. And இங்கே வந்து z plus 3 2s are 6. So z equal to 16 minus 6 na 10. So z value நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, z value find out பண்ணனால இதை இப்போ நம்ம இந்த equation சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ y plus 10 equal to 14. அப்போ y equal to minus 6. ஓகேவா, 4 minus 10 வந்துச்சுன்னா minus 6. ஓகே, 16 minus 6 10 is it equal to okay. So y minus z பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கட் பண்ணுறோம். y minus z அப்போ மைனஸ். ஸோ இல்லாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 4 + 10 ஆகும். அப்போது 14 வரும். ஓகே, ஸோ y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ எக்ஸ் ஃபஸ்ட் இக்குவேஷனில் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ப்ளஸ் 14 equal to 4. So x equal to 4 minus 14 na minus 10. Okay, so x, y and z values கிடைச்சிருச்சு. So next problem, the sixth one. இதில் இருக்க x, y, z value x, y மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ x இதில் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4x minus 2y equal to 4. ஸோ இங்கே minus 3x plus 3y equal to 6 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் அண்ட் இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு minus 3ஆல் பண்ணுறோம். பண்ணும்போது minus 12x plus 6y equal to minus 12. ஸோ அதே வந்து செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் பண்ணுறோம். minus 12x plus 12y equal to 24. Just இதை symbols change பண்ணுறோம். plus minus minus இது cancel ஆகும். இது வந்து minus 6y equal to minus 36 கிடைக்கும். ஸோ y equal to 6. minus minus cancel ஆகிடும். 6 36 பார்த்தோம்னா 6 times y வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So 4x minus 2 of 6 equal to 4. So 4x equal to 4 plus 12. So 4x equal to 16. So x equal to 4. Okay, so x and y values find out பண்ணியாச்சு. Next problem is seventh one. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஃபைண்ட் த நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்.
சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ். நான் ஜீரோ வராத மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2x², 2x, 3x, இங்கே x² கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2 சார் 16, 10x, 8, 8x. ஸோ இது லெஃப்ட் சைட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 2x² plus 8 is 16, 24 into 2 வந்து 48, 10 into 2 20, 6 2 is 12x. ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த வேல்யூஸ் எடுக்கலாம், எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 12x equal to 48 கிடைக்குது. ஸோ இந்த இதுவும் ஆட் பண்ணோன்னா 12x equal to, ஸோ அதே ஆர்டரில் இருக்கிறது இதுதான் 48. ஸோ இதை எடுத்தோம்னா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. 2x² 16 2x² பண்ணோன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக வரும். நமக்கு ஈக்குவலாக வந்தால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஸோ ஆப்போசிட்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வந்தால் தான் எக்ஸ் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக தான். ஸோ 48/12 பண்ணோன்னா 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் 8 ஸோ அகைன் அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ x² minus 4x அந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணி நான் ஈக்குவேஷன் ஃபார்மில் எழுதிக்கிறேன். y(x²) 2 into minus 2y. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து y² minus 2y plus 8 equal to 0 இருக்குன்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ y minus 4, y minus 2 equal to y plus 2 equal to 0 கிடைக்கும். அப்போ yயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, -2. ஸோ 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி x² minus 4x minus 5 equal to 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் x minus 5 x plus 1 equal to 0 கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 5, -1. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு.